ஹாய் மக்கள், திரும்ப வந்துட்டோம். நாங்கள் இப்போ எங்கே பிளான் போட்டிருக்கோம்னா கேரளாவுக்கு பிளான் போட்டிருக்கோம். ட்ரெயின் இன்னும் ஸ்டார்ட் ஆக போகுது, 47க்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ராஜ்குமார் இப்போ தான் குரோம்பேட்டில் இருக்கிறாரு. பார்ப்போம் அவர் ட்ரெயினை பிடிப்பாரா இல்லையா மாட்டாரா நினைக்கிறேன். இன்னும் 3 பேர் வந்து S9ல் இருக்கிறோம். அதை கனெக்ட் பண்ணி உங்களை காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து கொடைக்கானல் போன மெம்பர்ஸ் தான், எக்ஸ்ட்ரா 4 பேர் மட்டும் வந்திருக்காங்க. இன்ட்ரடக்ஷன் தான் நான் வந்து உங்களை உள்ளே போய் காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க கைஸ். நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது, பாருங்க, வெயிட் பண்ணுங்க கைஸ். ஃபைனலாக ராஜ் வந்துட்டாரு. வரான்னு வராரு பாருங்க. ஒரு வழியா வந்துட்டாரு, லாஸ்ட் மினிட்ல வராரு. சிங்க குட்டி தங்க கட்டி சூப்பர் ராஜ். நைஸ் ராஜ், நைஸ் ராஜ். கம் பேக். ஹாய் சொல்லுங்க ராஜ். ஹாய் சொல்லுங்க ராஜ். யாரா இது? பரத். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரெயின் கூட ஸ்டார்ட் ஆகலை, அதுக்குள்ளே ரிச்சர்ட்ஸ் சப்பாத்தி அமுக்கி நகராம பாருங்க. தொட்டு கூட இல்லாமல் வெறும் சப்பாத்தி தின்றான். 4 சப்பாத்தி இருக்குது, பிரிக்காமலே தின்றான் பாருங்க. சரி, ஓகே கைஸ். இப்போதைக்கு நாங்கள் சாப்பிட போகிறதில்ல, 1 hour கழிச்சு சாப்பிட்றோம். எல்லாம் செட்டில் ஆகிட்டு டீட்டெயிலுக்கெல்லாம் பேசிட்டு அப்புறம் சாப்பிட்றோம். சாரி ப்ரோ. நம்ம அடுத்த கம்பார்ட்மெண்ட் S9க்கு வந்துட்டோம். S9ல் யார் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பரத், சத்யா, ஜெரால்ட். ஹாய் சொல்கிறியா? ஜெரால்ட் வந்து ரொம்ப சிக்காகிறான். அவனை நாங்கள் எப்படியாச்சும் கேரளா கூட்டின்னு போயிட்டு நல்லபடியாக கூட்டின்னு வரணும், தான் எங்களோட டாஸ்க்கு. ஓகே ஜெரால்ட். சரி, ஓகே கைஸ், பாப்போம் இருங்க, நம்ம சாப்பிடும் போது கண்டக்ட் பண்ணுறேன். கைஸ், லன்ச் டைம். பேரி தான் எங்கள் எல்லாருக்கும் பரிமாற போகிறான். கோணி பைய பெரிக்கிறான். பிரித்து என்ன புதையல்லேருந்து என்ன எடுக்கிறான்னு பார்ப்போம் இருங்க ஃபஸ்ட்டு. ஏய் சப்பாத்தி நைட் டின்னர் தான் ஒரு டிஃபன் முடிச்சிட்டாரா? ஆமாம். ஓகே கைஸ், கொஞ்ச நேரம் இருங்க, ரொம்ப ஸ்டக் ஆகுது இருங்க. பீனா புளியோதரை கைஸ். லோகேஷுக்கு புளியோதரை மாட்டிருக்குது. இது வந்து சட்னி நைட். ஆமாம் ஆமாம். ராஜ் பேக் இது ஒரு குப்பி வச்சுக்கோ எனக்கு. செல்வா வந்து ஒரு பீயை வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிறான். பார்ப்போம் இருங்க. பரத், சைட் டிஷ்க்கு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், டக்குன்னு நல்லா இருக்கும். ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுப்பாங்க. சரி, ஓகே கைஸ், ரொம்ப வீடியோ போகுது, நாங்கள் சாப்பிடும் போது காட்டுறோம் உங்களுக்கு. இருங்க, எல்லாரோட கருத்துக்களையும் கேட்கலாம். பேரி, சாப்பாடு எப்படி இருந்தது? அருமையாக இருந்தது. பாட்டிக்கு ஒரு நன்றிகள் சொல்லிட்டீங்களா? அம்மா இல்லை, பாட்டி. பாட்டி கஷ்டப்பட்டு பண்ணாங்க காலையில், அவங்களுக்கு நன்றி. செல்வா, சாப்பாடு எப்படி இருந்தது? லோகேஷ், சாப்பாடு அருமையா, ஓகே நன்றி. ராஜ், உணவு எப்படி இருந்தது? உணவு எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. பாட்டிக்கு ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப நன்றி நன்றி நன்றி. சூப்பராக இருந்துச்சு. சத்யா, உணவு நல்லா இருந்ததா? சப்பாத்தி நைட்டு சாப்பிட்டுட்டு நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஓகே, ஜெரால்ட் மட்டும் சாப்பிடல, அங்கே போய் நான் கேட்க போகிறேன் ஜெரால்ட் சாப்பிட்றானா இல்லையான்னு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, மீண்டும் இரவில் சந்திப்போம் சப்பாத்தியுடன். வெயிட்டிங். இப்போ தான் நாங்கள் தூங்கி இறந்த ஒரு ஸ்மால் நேப்பு, 2 hour தூங்கணும். அது தூங்க முடியல எங்களால், ரொம்ப கஷ்டப்பட்டோம் தூங்குறதுக்கு. எங்கே கரெக்டாக இப்போ எங்கே இருக்கோம்னா மதுரையை தாண்டி போயிருக்கோம். மதுரையில் பார்த்தா லோகேஷோட டேடி வந்திருக்காரு. அதை எங்களால் அன்ஃபார்ச்சுனேட்லி கேப்சர் பண்ண முடியல தூக்கத்தில். அவர் வந்து ஸ்நாக்ஸ்லாம் நிறைய வாங்கி வந்திருக்காரு. என்னென்ன ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து காட்டுங்க. இதோ இருக்குது பாருங்கள், எது இருக்கு? இப்போ லோகேஷ் காட்டுவார் பாருங்க. குலோப் ஜாமுன் கொடுத்துருக்காராம். அப்புறம் மக்ரூனி வந்திருக்குது. அருமை அருமை அருமை. சரி, இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து டின்னர் சாப்பிடுவோம். சப்பாத்தி. ராஜ் ஏதோ வாங்கியிருக்காரு போல் ஸ்டேஷனில் இறங்கி. குரம் மசாலா பைக். ஆமாம். சரி, ஓகே கைஸ். ஜெரால்ட் வந்து இன்னும் தூங்கி தான் இருக்கிறான், ஆனால் அவன் சேஃப் தான், அவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவனுக்கு. பார்ப்போம் இருங்க, இன்னும் சாடும் போது உங்களை கனெக்ட் பண்ணுறேன் கைஸ். தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா நாங்கள் திருநெல்வேலி ரீச் ஆகிட்டோம். எங்கள் ஊர், எங்கள் மண், நான் பிறந்த ஊர். பாருங்க, வரால இப்போ பாருங்கள் ட்ரெயின் நிற்குது. மச்சான் ஊர் திருநெல்வேலிக்காரன் பாருங்கள்.
ராஜிக்கும் காட்ட வந்திருக்கோம். ராஜ் ரெஸ்ட் ரூம் தேடி போயினுக்கிறாரு. ட்ரெயின் 2 minutes தான் நிற்கும். நாங்கள் ஆனால் செம்ம ரிஸ்க் எடுத்துருக்குறோம். ஏன்னா எல்லாரும் எங்கள் ஊருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். திருநெல்வேலியை காட்டுறதுக்காக ரிஸ்க் எடுத்திருக்கோம். நல்லா இருக்கு கைஸ். மக்கள் ரொம்ப பாசமாக அழைக்கிறாங்க எல்லாரையும். பண்ணிட்டோம் நாங்கள். இன்னும் கடையிலே இருக்கிறான். ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாரும் இது பண்ணுறாங்க. பரத் அப்போ கூட சாப்பாடு சாப்பிடுங்கிறான். ரிச்சர்ஸ் மிஸ் ஆனது கூட தெரியாமல். ஆனால் ரிச்சர்ஸ் இப்போ வருவாங்க என்ட்ரி. வரால சூப்பர்ரா மச்சான், வேற லெவல்ரா கைஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆறு, வற்றாத ஜீவநதி, வற்றாத நதி. இந்தியாவிலே வற்றாத ஒரே நதி இதுதான். ஆமாம் கைஸ், நிறைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க பாருங்க நீங்கள். இதெல்லாம் நம்ம பகலில் வந்திருந்தோம்னா நல்லா நம்ம கேப்சர் பண்ணியிருக்கலாம். சரி விடுங்க, பார்த்துக்கலாம் விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கைஸ் டின்னர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லா சப்பாத்தியோட கையில் வச்சுன்னுக்கிறாங்க, ரெடி ஆகுறாங்க. ரிச்சர்ட்ஸ்க்கு பிடிச்ச சப்பாத்தி எல்லாம் ரெடி ஆகுறாங்க. ராஜ் வந்து இன்னும் ஒரே ஒரு புளி சாதம் மட்டும் மீந்ததில் ராஜ் அதை சாப்பிட போகிறாரு. சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு. சரி ஓகே கைஸ், சப்பாத்தி வித் தக்காளி தொக்கு புதினா. அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். வர்க்கால இறங்கிட்டோம். செம தூக்கம். நம்ம வந்து ட்ரெயின் பாருங்கள் கிளம்பிடுச்சு. பரத்தும் செம்ம தூக்கத்தில் இருக்கிறான் பரத்து. சரி ஓகே, இப்போ இங்கே போயிட்டு நாங்கள் வெயிட்டிங் ரூம் போயிட்டு பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு. இதுக்கப்புறம் காலையில் 6 மணிலேருந்தா பிளான் ஸ்டார்ட்ஸ். ஸ்டே டியூன்ட். பண்ணிட்டோம் நாங்கள். ஆனால் ரூமு கொஞ்சம் சின்ன ரூமு தான் பாருங்கள். ரூமு தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். ரொம்ப சின்னதெல்லாம் இல்லை, ஓரளவு ஓகே. ஏன்னா எங்கேயுமே ரூம் கிடைக்கல. ஏதாவது சீசன் டைமில் ஃபுல்லாக பேட்மேன்ஸ் ஆகுறானுங்க. ஜெரால்டு பாருங்கள், ஜெரால்டு திரும்புங்க. சூப்பரா ஜெரால்டு. ரிச்சர்டு ட்ரெயின்லேயும் தூங்குறான், இங்கேயும் வந்து தூங்குறான். ஓகே ஓகே கைஸ், இப்போ 2:30 மணி ஆகுது. 6 மணிக்கு போய் பைக் எடுக்கணும். குட் மார்னிங். டே 2 ஸ்டார்ட் ஆகிடுச்சு வர்க்காலாவில். பைக் ரெண்ட் எடுக்கலான்னு வந்தோம். ஒரு தெருவில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். மோஸ்ட்டாக இந்த வீடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வண்டிங்க நிற்குது, வெளியே வரேன்னாரு. பைக் ரெண்ட் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே திருப்பி ரூமுக்கு போகிறோம். இங்கே ஒரு பீச் இருக்குது, அங்கே பாருங்கள் நம்மளோட கணிப்பு கரெக்டான கணிப்பு அது வைக்கிறாங்க பாருங்கள் ஓனர். சரி ஓகே, இதை முடிச்சு நாங்கள் ஒரு பீச் காட்டுறோம், வெயிட் பண்ணுங்கள். எடுத்துகிட்டு பைக் ரெண்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பீச்சுக்கு போகிறோம். பார்ப்போம் இறங்க எப்படி இருக்குன்னு பீச் இருக்கோம். ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆமாம் கைஸ், நாங்கள் இப்போ வந்து பைக் ரெண்ட் எடுக்க வந்தோம். எடுத்துட்டு ஒரு சைட் சீயிங் மாதிரி நம்ம கண்டிஷனில் இருக்க எல்லா பைக்குமே. நம்ம கேமராமேன் இப்போ காமிப்பாரு, அதை பாருங்க. இந்த வியூ பாருங்க. இது நம்ம சேனலில் மட்டும்தான் இந்த மாதிரி பீச்லாம் காட்ட முடியும். நல்லா எக்ஸ்க்ளூசிவாக பாருங்க. அப்படியே வந்தீங்கன்னா அங்கே சர்ஃபிங்லாம் பண்ணுறாங்க, அதையும் நாங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறோம். வாங்க. கைஸ், சர்ஃப் பண்ணுற இடத்தாண்ட வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம தான் சர்ஃப் பண்ண போகிறோம். அந்த போட் இது அவைலபிளாக இல்லை சர்ஃப், அதனால் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், நம்ம நல்லா இன்னும் நல்லா டீப்பாக போக போகிறோம். அது வரைக்கும் போயிட்டு வர போகிறோம் நம்ம. ரூமுக்கு வந்திருக்கோம். ரூமோட உள் வியூவை போய் பாருங்கள், அற்புதமாக இருக்குதுங்க.
கேரளாலே ஒரு பெஸ்ட்டு ரூம் இது. நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல தரோம். ஆமாம், நம்மளோட இது இப்போதைக்கு 2 ரூமு, மேல் ரூம் மட்டும் இன்னும் செக் அவுட் பண்ணல. அதை பார்த்துட்டு வீடோட உங்களோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். டிஃபன் சாப்பிட வந்திருக்கோம். பரோட்டா வித் பீஃப். பரத், எப்படி இருக்குது உணவு? பரோட்டானாலே அது மாறன் பரோட்டா நல்லா இருக்குதா? ரிச்சர்ட் வந்து சப்பாத்திக்கு சிக்கன் சாப்பிட போகிறான். இன்னும் வரல சிக்கனு. சரி பார்ப்போம். வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் கிளம்பிட்டோம். எல்லாருமே பக்காவாக ரெடி ஆகிட்டோம். எல்லாரோட காஸ்டியூமே பாருங்கள், பக்கா எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. இதோட உங்களை வாட்டர் ஆக்டிவிட்டீஸில் போய்ட்டு ஒரு ஈவெண்ட்டாக காட்டுறேன். அதுக்கு ஸ்டே டியூன் கைஸ், ஸ்டே டியூன். வழியில் நாங்கள் பார்த்த அதிசயம் என்னென்னா, ஒரு ஓடை அப்படியே அது போய் பீச்சை கனெக்ட் பண்ணுது. செம்ம வியூவாக இருக்குது கைஸ். அப்படியே பீச்சை கனெக்ட் பண்ணுது. இந்த பிரிட்ஜு, ஒரு பிரிட்ஜு செம்ம வேறு லெவலாக இருக்குது பிரிட்ஜு. சரி, ஓகே. எல்லாம் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இடத்தாண்ட வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது இடமே. இடம் பேர் என்ன பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ் வண்டர்ஸ். நல்லா இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஸ்டார்ட் ஆக போகுது. என்னென்ன நம்ம பண்ண போகிறோன்னா, ஸ்பீட் போட், அப்புறம் கோரக்கல் ரைட், அப்புறம் கண்ட்ரி போட்டில் வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போகும். லாஸ்ட்டாக வந்து என்ன சொன்னாங்க, ஸ்விம்மிங் போவோம். கயாக்கிங் மெயின். அதான் நானே போட்டை ஓட்ட போகிறேன். கயாக்கிங் அங்கே தான் நாங்கள் குளிக்க போகிறோம். ஓகே, இப்போ சாடும் போது உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். வேற லெவல். இங்கே பாருங்க, ஃபுட்டு கொடுத்துருக்காங்க, சிக்கன் பிரியாணி. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றாங்க கைஸ். ஹலோ. ஓகே, எல்லாம் பிரியாணி ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. தொப்பை லைட்டாக இடிக்குது. ஓகே, எல்லாருமே லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு செம்மையாக ரெடி ஆகிட்டாங்க. எல்லாருக்குமே ஆனால் நீச்சல் தெரியும், இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக தான் இது. கைஸ், கண்ட்ரி போட் கிட்ட வந்துட்டோம். ரெடியாக இருக்கிறாரு பாருங்க டிரைவரா. ஓகே, கண்ட்ரி போட்டில் ஏறிட்டு உங்களை அப்டேட் பண்ணுறோம். ஃபைனலாக நம்ம கண்ட்ரி போட்டில் ஏறிட்டோம். நம்ம இப்போ கண்ட்ரி போட்டில் போயின்னு இருக்கிறோம். அடுத்த ஸ்பீட் போட் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. ஸ்டே டியூன் கைஸ். கண்ட்ரி போட்டோட ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க. காஜா பீடி பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டு இருக்கிறோம். வேற லெவலில் பாருங்க, செம்மையாக இருக்குங்க. கிளைமேட்டும் அற்புதமாக இருக்கு கைஸ். வெயிலும் அடிக்கல, ஒன்றும் அடிக்கல, மழையும் அடிக்கல, ஆனால் செம்மையாக இருக்குது. ஓகே, இதோட உள்ளே போயிட்டு உங்களை ஃபாரஸ்ட் உள்ள போகும்போது உங்களை காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். கண்ட்ரி போட்டில் பாதி தூரம் வந்துட்டோம். இப்போ நடு இதில் இருக்கிறோம். செம ஆழம். 4 வருஷத்துக்கு சொன்னேன், நீ கண்டினியூஸாக 4 வருஷம் தானே இருக்க. அந்த வெள்ளை கொடி எதுக்குன்னா, அதான் வந்து ஆழமான பகுதி, அங்கே போகக்கூடாது யாருமே. சரி பார்ப்போம். நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வராங்க பாருங்கள் கண்ட்ரி போட்டில். செம்ம சந்தோஷமாக வராங்க இவங்க. இவங்க முகத்தை பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு கைஸ். ஓகே, நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ். கிளாஷ் ஆக வேண்டியது. நம்ம அண்ணா வேற லெவலில் ட்ரைவ் பண்ணார். ஓகே, ஒரு ப்ரொஃபஷனல்னு காமிச்சிட்டாப்ல. கயாக்கிங்கில் கப்புள்ஸ் வராங்க, செம்மையாக இருக்கிறாங்க. ஆமாம், சூப்பராக ஓட்டுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நாங்கள் கயாக்கிங் வருவோம். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் போயிட்டு இருக்கும் போதே நாங்கள் பார்த்த ஒரு அதிசயம் என்னன்னா, ஒரு கழுகை பார்த்தோம். அந்த கழுகு உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்பா, வண்டர்ஃபுல் கைஸ். ஓ மை கோஷ். இங்கே பாருங்க, மேலே பாருங்க, கழுகு செம்மையாக போகுது. அங்கே பாருங்க, கழுகு படம் எடுக்குது பாருங்க. அது ஆக்சுவலாக ஏதோ ஒரு ஸ்னேக்கை பார்த்துருக்கு போல, அதை தேடுது. அது அரிய வகை ஆஸ்திரேலியன் ஈகிள். ஓகே, இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். கண்ட்ரி போட்டில் வந்துருக்கும் போதே
நம்மளுக்கு பக்கத்தில் வர கண்ட்ரி போட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே வருது. காலேஜ் ட்ரிப்புன்னு நினைக்கிறேன் கைஸ். பா எவ்வளோ பேர் வராங்க பாருங்க ஒரு போட்டில். அவங்க வெயிட் பண்ற அளவுக்கு நீ பண்ணுமாமா. இப்போ பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடு இது. அப்படியே நம்ம பரத் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் பாருங்க இதை பற்றி. அதாவது கைஸ் இப்போ நம்ம நாட்டு படகுல அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள வந்திருக்கோம் கைஸ். எப்படி இருக்கு பாருங்க. ரிஸ்கான ஏரியா தான். இருந்தாலும் நாங்கள் எங்கள் உயிரை பயணம் வச்சு உங்களுக்காக இந்த வீடியோவை நாங்கள் எடுக்கிறோம். பாருங்க ரெண்டு பக்கமும் கிளைகள், நடுவில் கண்ட்ரி போட் போகுது. லோக்கல் டிரான்ஸ்லேட்டர் ஜெரால்டு இருக்காரு. ஆனால் ஒன்றும் டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டான் மலையாளத்தில். நம்ம ஆத்தூர் மீனவன் இருக்கிறாரு. ஆத்தூர் மீனவன், முன்னாடி கொடைக்கானல் மீனவன், கொடைக்கானல் மீனவன், இவன் வந்து சென்னை மீனவன், முன்னாடி மதுரை வைகை மீனவன். ஏ மண்டே உள்ள இடிக்க போகுது. ஓ மை காட், ஓ மை காட். அந்த அவருக்கு நீ சொல்றியாடா சேட்டா, ஆபத்தா இருக்கும். சூப்பர் கைஸ், தென்னை மரம் வளைஞ்சு இருக்குது, பாதையை மறைச்சு நாங்கள் அதுலேருந்து தப்பிச்சிட்டோம். இது ஒரு சரி லைட் எல்லாருமே பண்ணலாம். கீயும் இதுதான் உங்க கோஆர்டினேஷன்ல 1 2 3 சொல்றாடி. 1 2 3. கண்ட்ரி போட்டில் வந்து இருக்கும்போது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கயாக்கிங்கில் செம்ம ஸ்பீடில் வராங்க பாருங்கள் எவ்வளோ. அடுத்து நம்மளும் அதில் போவாங்க. 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க கையாலே. உங்களுக்கு ஸ்லோமோல காமிச்சுருக்கிறோம். ஆமாம், ஓ செம்ம ஸ்பீடில் போகிறாங்க பாருங்கள் எல்லாருமே. நெக்ஸ்ட்டு நாங்கள் இதில் வருவோம், அப்போ காட்டுறோம் இருங்க. ஆனால் சூப்பராக இருக்குது கைஸ், இது வர்த்து. ஆனால் எல்லாருமே ஸ்பீடாக போகிறாங்க, நம்மளாலையும் போக முடியும். போகலாம் இருங்க. ஓகே ஈனே போகிற மாதிரி. வாட்டர் ஆக்டிவிட்டி பரிசலில் இறக்குறாங்க பாருங்கள் கரையில். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க பரிசலில் குளிக்கிறதுக்கு. இதான் ஃபஸ்ட் டைம் போல் நிறைய பேருக்கு பரிசல். பார்ப்போம் இருங்க எப்படி இருக்குன்னு. செம்ம ஸ்பீடாக சுற்றுறாரு சேட்டா 1 ஃபுல் ஸ்பீட். இதுக்கு மேலே முடியும் உங்களால் முடியும் சேட்டா, முடியும். இருங்க கொஞ்சம் ரெஸ்ட் போட்டுட்டோம். ஸ்பீடை பாருங்க, கம்மி ஸ்பீட் தான் இதெல்லாம். எங்களால் முடியும், எங்களால் தாக்குப்பிடிக்க முடியும். வீடியோவில் நாங்கள் ஸ்லோமோல காமிக்கிறோம். இது ஆக்சுவலாக 150 கிலோமீட்டரில் சுற்றிட்டு இருக்குது. இதெல்லாம் ஸ்பீடே இல்லை, அதெல்லாம் இதை விட ஸ்பீடாக போனேன். கண்ணாடியை போட்டு மறைக்கிறாரு. கண்ணில் அவருக்கு மரணம். கண்ணை மூடிக்கிறாரு அவரு. இப்போ நான் தியான நிலைக்கு போகிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பரிசல் பாருங்க, நம்ம 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே உள்ளே இருக்காங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. முடியல போல அவங்களால, திணறாங்க. சேட்டா ஸ்பீட். சேட்டா ஸ்பீட் ஃபுல் ஸ்பீட். ராஜ் காலி. ஸ்பீட் போட், நம்மளுக்கான ஸ்பீட் போட்டை பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே போயிட்டு ஏறி உட்காடுறாங்க. செம்ம ஸ்பீடாக போகிறோம் நம்ம இந்த வாட்டரில். உங்களுக்கு காட்டுறேன், பறந்தே ஆகிறோம். அங்கே போய் காட்டுறேங்க, உள்ளே போய்ட்டு உங்களுக்கு. உட்காந்துட்டோம், ஸ்டார்ட் ஆகிடுச்சு போட்டு. இவர் தான் நம்ம அண்ணன் டிரைவரு, வேறு லெவல் டிரைவர். பாய். இங்கே பாருங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆகுறாங்க. செம்ம ஸ்பீடாக போக போகிறோம். போது பாருங்க, போட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெடி ஸ்டார்ட். சூப்பரா போகுது.
ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி கயாக்கிங். எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள். நம்ம போக வேண்டிய போட் இது இருக்குது. துடுப்பெலாம் வாங்குறாரு பரத். முடிச்சுட்டு நம்ம இதில் போயிட்டு கனெக்ட் பண்ணுறேன். ஆவென்றொரு வாழ்க்கை சிறு குரலாய் அருளாய் பேச போகாதொரு ஆழம் தேடி நீந்தி நீந்தி மூழ்கி போவேன். வாழாதொரு வாழ்வை தீண்டி தெளி 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 தெளிவில் பூப்பேன். காணாதொரு வெளிச்சத்தில் என்னை நானே அட முழுதாய் பார்ப்பேன். வீழாதொரு நிலையினிலே அடவித்தேறி சத்தேறி சித்தேறி விதப்பேன். இனிய காலை வணக்கம். என்னடா கயாக்கிங்க்கு அப்புறம் எந்த அப்டேட்டுமே வரலன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. என்னன்னா இப்போ பரத் நம்ம கூட இல்லை. சென்னை திரும்பிட்டாரு. தவிர்க்க முடியாத காரணத்தினால